பிரைஸ் லார்ட். லாஸ்ட் வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரகசிய வருகையை நம்புகிறவர்கள் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க. அது கமெண்ட்ஸை பார்க்கும்போதே தெரியுது. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நான் அதில் பார்த்தேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ பதிவு செகண்ட் பார்ட்டாக நான் பதிவிடுறேன். ஏன் அப்படின்னா, இந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். கிளாரிஃபிகேஷன் கொடுக்காம ஒரு வீடியோ போட்டுட்டு ஓடி போகிற ஆளாக நான் இருக்கக்கூடாது. பார்க்குற உங்களுக்கு அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த செகண்ட் பார்ட் வீடியோ போடுறேன். இன்னும் பல வீடியோக்கள் நான் இதில் போடுவேன். ஏன்னா சத்தியத்துக்காக கடைசி வரைக்கும் நான் நிற்கணும். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸில் நிறைய பேர் திட்டியும் என்னை கேலி பண்ணியும் நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டு இருக்கிறீங்க. எல்லாத்துக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஓகேவா? ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னை என்கரேஜ் பண்ணி அடுத்து இந்த வீடியோ போடுறதுக்கு என்னை என்கரேஜ் பண்ணிச்சு. இன்னும் நிறைய வீடியோ நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்க வேண்டியது என்னன்னாக்கா, டாபிக் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் எ தீஃப் அப்படின்ற டாபிக் கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல. அதில் ஒருத்தர் இந்த தலைப்பு ஏன் அப்படின்னும், இன்னொருத்தர் தலைப்பு வைக்க என்ன தைரியம் அப்படின்னு எல்லாம் கேட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலி இந்த தலைப்பு நீங்கள் பார்க்க போனோம்னாக்கா அதில் கொஸ்டின் மார்க் இருக்கு. இஸ் ஜீசஸ் எ தீஃப்? இயேசு ஒரு திருடரான்ற கேள்விக்குரிய நான் எழுப்பி இருக்கிறேன். அதுதான் ஒரு கேள்வி தான் இங்கே தலைப்பாக இருக்கு. அதுக்குண்டான விடை வீடியோக்குள்ள இருக்கு. அங்கே நான் இயேசு திருடன் இல்லை அப்படின்றத நான் காண்பித்து இருக்கிறேன். ஸோ இந்த தலைப்பில் ஏன் உங்களுக்கு மன கஷ்டம் அப்படின்னு எனக்கு தெரியல. அது ஒரு கேள்வி தான். நாங்கள் அந்த தலைப்பில் ஜீசஸ் இஸ் எ தீஃப் அப்படின்னு போடல, இஸ் ஜீசஸ் எ தீஃப் அப்படின்னு போட்டிருக்கிறேன். அது ஒரு கேள்வி. ஓகே, அப்படியும் உங்களுக்கு இது வேண்டாம் பிரதர், இந்த தலைப்பு வேண்டாம், படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தலைப்பு ஏதாவது இருந்தால் நீங்கள் தயவுசெய்து கமெண்ட்ஸில் போடலாம். இந்த வீடியோ, அதாவது லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன அந்த மெசேஜுக்கு ஏற்ற மாதிரியான ஏதாவது தலைப்பு இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதை எடிட் பண்ணி போடுறேன். ஸோ எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்த கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்க வேண்டியது ஆர்கியூமெண்ட்ஸ். அதாவது நம்மளுக்குள்ள ஏன் பிரதர் இந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ்? கர்த்தர் வந்தால் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பரலோகம், ஒரே ஒரு தேவன். இப்போ நம்மளுக்குள்ள ஏன் இந்த மாதிரியான ஒரு சண்டைகள் அப்படின்ற ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் யாரையும் டார்கெட் பண்ணவோ நியாயத்திற்கவோ நான் இங்கே வரல. யார்கிட்டயோ சண்டை போடவோ அவங்க தப்பு இவங்க தப்புன்னு சொல்வதற்காக நான் வரல. சத்தியத்தை நான் சொல்லணுன்றதுக்காக தான். என் சைடில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் பிப்ளிக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதை படிக்கிறேன். ஓகேவா? நான் எந்த விதத்துலையும் கோவப்படுற ஒரு தன்மையை நான் காண்பித்தேன். நான் நிறைய பேர் என்ன ஃபூலுன்னு சொல்லும்போது நானும் உங்களை திருப்பி ஃபூலுன்னு சொன்னேனாக்கா நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறதுக்கு தகுதி அற்றுவேன். ஸோ அந்த வேலை நான் பண்ண விரும்பலை. ஓகேவா? நான் யாரும் நியாயத்திற்க வரல. அவங்க கள்ள ஊழியக்காரர் அப்படின்னெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோவில் 5 ஊழியக்காரர்களுடைய பதிவை நான் போட்டிருந்தேன். அதில் இருந்து அந்த குறைபாடு, அந்த தவறான அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனை தான் நான் சுட்டி காமிச்சிருக்கிறேன்னே தவிர அவங்க கள்ள ஊழியக்காரர்னோ கள்ள போதகர்களோ நான் சொல்ல. ஓகேவா? ஸோ அது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஸோ அது எப்படி பிரதர், அவங்க பெரிய ஊழியக்காரர்கள் எவ்வளோ பைபிளை அவங்க தியானிச்சிருப்பாங்க, வல்லவர்களாக இருக்கிறாங்க, அவங்க எப்படி தப்பு செய்ய முடியும்? அவங்க மூத்த ஊழியக்காரர்களாச்சே, அவங்க சைட்லேருந்து அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாக்கா தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவறாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. பிப்ளிக்கலாக இது நடந்திருக்கு. அந்த காரியத்தை உங்களுக்கு காண்பிப்பதற்காக தான் இந்த பார்ட் 2 வீடியோவே நான் போட்டேன். ஆமாம், இப்படி நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அது என்னன்றது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஸோ இது பிப்ளிக்கலாக நடந்த ஒரு விஷயம். அங்கே யாரும் கள்ள ஊழியக்காரர்கள் இல்லை. அவங்க பண்ண சின்ன தப்பை அதை எடுத்து காண்பிப்பது பிப்ளிக்கலாக நடந்து இருக்கு. ஓகேவா? அதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன செய்ய வந்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நம்ம சில வசனத்தை தியானிக்கலாம். அந்த விஷயத்தை தான் பண்ணுவதற்கு உண்டான முயற்சியில் நான் இருக்கிறேன். ஓகேவா? அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஓகே. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். யார்கிட்ட சண்டை போடக்கூடாது. ஓகேவா? எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். சாந்தமாய் இதை செய்ய வேண்டும். அதை செய்யதான் நான் வந்தேன். யாரும் யார்கிட்ட சண்டை போடணும்னால எனக்கு இது இல்லை. ஓகேவா? சாந்தமா இதை செய்ய வேண்டும். அங்க தவறு இருக்குன்னா அதை நான் காண்பிக்க வேண்டும். போன வீடியோல நான் கோவப்பட்ட அது என்ன அந்த தலைப்பு தாங்க. அதுக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டேன். ஓகே, மன்னிச்சிடுங்க. ஸோ இந்த இடத்துல பவுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சாந்தமாய் அதை பண்ணு. என்னத்தை சாந்தமாய் பண்ண சொன்னார்னா, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும். அப்போ நீங்க நினைக்கலாம், அப்போ அவங்க எல்லாம் சாத்தானால பிடிப்பட்டவர்களா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். பாருங்க, ஒரு விஷயம் தப்பு எல்லாருக்கிட்டையும் நடக்கும். நல்ல கிறிஸ்டியானிட்டியில் வளர்ற நம்ம நல்ல ஒரு ப்ராட் மைண்டடாக இருக்கணும். எங்கேயுமே ஒரு குருட்டாட்டம் பிடித்தவர்களை போல நம்ம இருக்கக்கூடாது. ஓகேவா? நான் பிப்ளிக்கெல்லாம் நான் சில விஷயத்த நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது நடந்திருக்கு, அவங்களுக்கே நடந்திருக்குன்னா ஏன் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரருக்கு நடக்காது? இதை நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்ப நடந்ததை நான் காண்பிக்கிறேன். அப்ப காண்பிக்கும் போது இது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது பாருங்க. பெரிய ஊழியக்காரர்கள் தான், மூத்த ஊழியக்காரர்கள் தான், அவங்க பரிசுத்தத்தை குறித்தோ இல்ல மற்ற எந்த சத்தியத்தை குறித்தோ அவங்க பேசும்போது கரெக்டா பேசின்னு இருப்பாங்க. அவங்க மூலியமா எவ்வளோ பேர் ரட்சிப்புக்குள்ள இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை நான் கள்ள ஊழியக்காரன் சொல்லும் போது அது கிறிஸ்டியானிட்டியை டேமேஜ் பண்ணும். அந்த வேலை எனக்கு வேண்டாம். ஓகேவா? அவங்களோட பிரசங்கத்தினால, அவங்களுடைய சுவிசேஷ ஊழியத்தினால நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள வந்துக்கிறாங்க. இயேசுதான் கர்த்தர்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட ஊழியத்தை நான் மதிக்கிறேன், அவங்களையும் மதிக்கிறேன். ஆனா அதுல ஒரு விஷயத்தை குறித்து, முக்கியமா 2ஆம் வருகையை குறித்து அவங்க பேசும்போது அதுல தவறு இருக்குன்றத நான் காண்பிச்சுன்னு இருக்கிறேன். அந்த தவறுனால அவங்க மொத்தம் ஊழியமே தப்புன்றது என்னுடைய பாயிண்ட் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம். ஆதி திருசபையில இது ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீங்க பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போலோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் ஏபேசு பட்டணத்துக்கு வந்தான். அப்போலோ குறித்து இங்க சொல்லப்பட்டு இருக்கு. ஓகேவா? இவர் ஒரு ஊழியக்காரர். இவர் யாருனாக்கா சாமர்த்தியம் உள்ளவரும் வேதாகமத்தில் வல்லவரா, அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர் அப்போலோ. ஓகேவா? ஆனா நேரடியான இயேசு ட்ரைனிங் கொடுத்த சீஷரானா இல்ல. ஓகே, சீஷர்கள் மூலமாக அவங்களோட உபதேசத்தை கேட்டு இங்க அப்போலோ இருக்கிறார். இப்போ இந்த அப்போலோ ஒரு வல்லவராய் இங்க காண்பிக்கப்படுகிறார். அடுத்து 25வது வசனத்துல அவன் கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு, கர்த்தருடைய மார்க்கத்துல தான் இவர் உபதேசிச்சுன்னு இருக்கிறாரு. யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து, பாருங்க, இவர் வல்லவர் தான். ஆனா யோவான் கொடுத்த ஞான ஸ்நானம் மட்டும் தான் இவருக்கு தெரியும்.
வேற விஷயம் இவருக்கு தெரியல. அது என்னன்றது பார்க்கலாம். ஓகேவா? ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்துன்னு இருந்தாரு. யாரு? அப்போலோ. ஓகேவா? ஆவில அனல் உள்ள ஒரு ஊழியக்காரரா தான் இருந்தாரு. யோவான் கொடுத்த ஸ்நானம் மாத்திரம் தான் இவருக்கு தெரியும், வேற விஷயம் தெரியல. அதனால இவர் கள்ள ஊழியக்காரரா இல்ல. அப்ப என்னன்றது அடுத்த வசனத்தையும் பாருங்க. அவன் ஜப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது அக்கிலாவும் பிரிஸ்கிலாலும் அவன் பேசுகிறதை கேட்டு, அக்கிலாவும் பிரிஸ்கிலாவும், இப்ப இவங்க இந்த அப்போலோ பிரசங்கம் பண்றத, பேசுறத, டீச் பண்றத கேட்டுட்டு அவனை சேர்த்து கொண்டு, ஓகேவா, இதெல்லாம் அவங்க கேட்கறாங்க. இவங்க 2 பேரும் கேட்கறாங்க அவர் என்ன பேசின்னு இருக்கிறான்னு. பேசிட்டு இவங்க அவரை செப்பரேட்டா கூப்பிடுறாங்க. செப்பரேட்டா அவரை கூப்பிட்டு சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பாருங்க, அப்போலோ வேதாகமத்தில் வல்லவர். ஓகேவா? ஆனாலும் இங்க இவருடைய ஒரு விஷயம், ஏதோ ஒன்னு விஷயம் இவர் பேசுவதில் இருக்கிற அந்த குறைபாடை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் இன்னும் அதிக திட்டமாய் விவரித்து காண்பித்தார்கள். இல்ல, அது குறைபாடுன்னு சொல்ல முடியாது. அதுல லேக் ஆஃப் நாலேஜ், அதுல இன்னும் நிறைய விஷயம் தெரிய வேண்டியதா இருந்திருக்கும். அது இவங்க 2 பேரும் தெரியப்படுத்துறாங்க. இப்படி தெரியப்படுத்தின பிறகு பின்பு அவன் அப்போலோ ஆகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகள் ஆனவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான். பாருங்க, அப்போ இங்க என்ன தெரிய வருதுனாக்கா, எனக்கு என்ன புரிய வருதுன்னா, இயேசுதான் கிறிஸ்து என்று இவரு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல. யூதர்கள் மத்தியில தான் இன்னைக்கு ஊழியமே நடந்தது ஆதி திருச்சபையில. அப்ப இவங்ககிட்ட இவரு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவரு அப்படி ஊழியம் பண்ணின்னு வந்துக்கிறாரு. ஆனா இங்க அக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் என்ன சொல்லிருக்க கூடும் என்றால், இயேசுதான் கிறிஸ்து அப்படின்னு திட்டமா இவருக்கு விவரித்து காண்பித்து இருக்கிறார்கள். அததான் அடுத்து இவர் வரும்போது யூதர்கள் மத்தியில தர்க்கம் பண்ணி அப்படின்னு இருக்கு. தர்க்கம், ஓகேவா? தர்க்கம் பண்ணி இருக்கிறாங்க. என்ன விஷயத்துக்காக? இயேசுதான் கிறிஸ்துன்னு நிரூபிக்கிறதுக்காக தர்க்கம் வந்திருக்கு. யாருக்கு? அப்போலோக்கும் யூதர்களுக்கும். வேதத்தில் வல்லவர் இவருக்கே அங்க 2 பேர் இன்னும் விவரித்து காண்பிக்கிற விஷயம் நடந்திருக்கு. ஓகேவா? இது ஒன்னாச்சு. அடுத்து பவுல் என்ன பண்றாரு பாருங்க. பேதுரு இயேசுவோட டைரக்ட் சீஷர். ஓகேவா? ஆனா பவுல் இல்ல. ஆனா பேதுருவே முகமுகமாய் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்றது மத்தவங்க முன்னாடி பேதுருவை என்ன பண்ணிருக்கிறாரு பவுல்ன்றத நீங்க பாருங்க. ஓகேவா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் என்ன பண்றாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். மேலும் பேதுரு அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். யாரை எதிர்த்து நிற்கிறது? பவுல் பேதுரு எதிர்த்து நிற்கிறார். பேதுரு யார் தெரியும்ல, பவுலும் யாருன்னு தெரியும். இப்போ பேதுரு டைரக்ட் சீஷன் இயேசுவுக்கு. இயேசு அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஆள் இவரு. ஆனா அந்த ஆளை பார்த்து பவுல் டைரக்டா எதிர்த்து நிற்கிறார், முகமுகமா எதிர்த்து நிற்கிறார். என்ன விஷயம் தெரியுமா? பேதுரு தப்பு பண்ணாரு, அத பவுல் எதிர்த்து காண்பிக்கிறார். பேதுரு தப்பு பண்ணது போல இன்னைக்கு யாரும் தப்பு பண்ண முடியாதா? என்ன தப்புன்றது பாருங்க. ஓகேவா? எப்படி எனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருவதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். யாக்கோபு கிட்ட இருந்து சிலர் வராங்க. ஓகேவா? பேதுருவை பார்க்க. ஆனா இந்த சீஷர்கள் வர்றதுக்கு முன்னாடி இவர்
புறஜாதியார் கூட உட்கார்ந்து சாப்பிடுறாரு. யாரு? பேதுரு. ஓகேவா? அவர்கள் வந்த போதோ விருத சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். அவங்க வரும்போது என்ன பண்றாரு? விருத சேதனம் பண்ணுவங்க புறஜாதியாரோட கூட சாப்பிடக்கூடாது. ஆனா இவரு அவங்களுக்கு பயந்து என்ன பண்றாரு? ஏன் ஓடுறாரு, அவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு. அப்போ இது பவுலுக்கு பிடிக்கல. ஓகேவா? மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள். மாயம் பண்ணினார். பாத்தீங்களா? பேதுரு மாயம் பண்ணி இருக்கிறாரு, ஒரு வேஷத்தை போட்டு இருக்கிறாரு. ஓகேவா? அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழப்புண்டான். பர்னபாவும் சேர்த்து அவங்கள பார்த்து பர்னபாவும் அந்த தவற பண்ணார். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக பவுல் என்ன பண்றாரு? செப்பரேட்டா கூப்பிட்டுக்கிற சொல்ல, எல்லாருக்கும் முன்பாக முகமுகமாய் எதிர்த்து நிற்கிறார் பவுல் பேதுருவை. ஓகேவா? முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம் என்ற கேள்வியை எழுப்பி இருக்கிறார். நல்லா வாசிச்சு பாருங்க. அப்போ பேதுரு தப்ப பண்ண முடியுமா? முடியும். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் இதே தப்பு பண்ண முடியுமா? முடியும். அப்ப இப்படி தப்பு நடக்கும் போது பவுல போல எதிர்க்கு நிற்கலாமா? மீன்ஸ் அந்த சத்தியத்தை அவங்களுக்கு இப்படி காண்பிக்கலாமா? காண்பிக்கலாம். பவுல் செஞ்சது தப்பா? இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களும் சில விஷயத்துல தப்பு செய்ய முடியும். அப்படி தப்பு ஆகும்போது அதை நான் காண்பிக்கலாம். நான் பாருங்க, அவங்களோட பர்சனல் வாழ்க்கையை வைத்து இங்க நான் இது பண்ணல. வேதத்தின் அந்த வசனத்தோட எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா, அத நான் கேள்வி கேட்டேன். ஓகேவா? எனக்கு சத்தியம் முக்கியம், அவங்களோட வாழ்க்கை அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. ஓகேவா? சத்தியத்தை சொல்லும் போது இந்த சத்தியத்தோட எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா கொடுங்க. ஓகேவா? மற்றபடி கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஓகே. அடுத்து பேதுருவோட இன்னொரு காரியம் இயேசு இருக்கும் போதே நடந்துச்சு. மேத்யூ 16ஆம் அதிகாரத்துல இயேசு தன்னை யார் என்று அழைக்கிறார்கள் என்று சீஷர்களிடத்துல கேட்கிறாரு. கேட்கும்போது எல்லாரும் பதில் சொல்றாங்க. அப்போ பேதுருவும் பதில் சொல்றாரு. அவர் பதில் சொல்லும் போது அது இயேசுக்கு பிடித்திருந்தது. அந்த பதிலுக்கு இயேசு ஒரு காரியத்தையும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இங்க பாருங்க 15வது வசனத்துல, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இப்ப இந்த இடத்துல பாராட்டுறாரு. நல்லா சரியா சொல்லிட்ட, நீ பிதாவோட ஆவியில நிறைந்து சொல்லி இருக்கிற அப்படின்னு அவரு அந்த பேதுருவோட அந்த எக்ஸ்பிளனேஷன், பேதுருவோட ஆன்சரை பார்த்து இவர் சந்தோஷப்படுறாரு இயேசு. ஓகேவா? ஆனா இதே பேதுரு கீழே ஒரு வார்த்தை சொன்னதும் இயேசுவோட ரியாக்ஷனை பாருங்க. 22வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். வாட்டி சொல்லும் போது இது பிதாவுகிட்ட இருந்து வந்துச்சுன்னு, இன்னொரு விஷயத்த அவர் சொல்லும் போது இது சாத்தான் கிட்ட இருந்து வந்துச்சுன்னு பாருங்க. ஒரே சம்பவம் ஒரே இடத்துல. அப்போ ஒரு மேடையில ஒரு ஊழியக்காரர் சத்தியத்தை நல்லா போதிக்கலாம், இன்னொரு மேடையில தவறா போதிக்க முடியுமா? சாத்தியமானாக்கா சாத்தியம் இங்க இருக்கு. அதை ஏன்
ஆகக்கூடாது. ஒரு மேடையில் நான் சத்தியத்தை குறித்து நான் சொல்றேன், பரிசுத்தத்தை குறித்தோ வேதாகமத்தில் இருக்கிற வேற ஏதாவது ஒரு டாபிக்கை குறித்து நான் சத்தியத்தை உள்ளது உள்ளபடி நான் அப்படி ஆவில அனலாய் அப்போலோ போல நான் சொல்ல முடியும். ஆனா இன்னொரு மேடையில 2ஆம் வருகையை குறித்து நான் தவறாக போதிக்க முடியுமானா முடியும். இது எல்லா ஊழியக்காரர்களோட காரியத்திலும் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல தவறு நடக்குமா பிரதர்னாக்கா நடக்கும். முக்கியமா 2ஆம் வருகை காரியத்துல நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் இந்த ஒரு விஷயத்தினால இதை தவறா போதிக்கிறதுனால அவங்க கள்ள ஊழியக்காரரா அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு பதில் நான் சொல்ல முடியாது, நான் சொல்லவும் மாட்டேன். நான் அவங்கள நியாயம் தீர்க்க விரும்பல. அவங்கள நான் மதிக்கிறேன், அவங்க ஊழியத்தை நான் மதிக்கிறேன். ஆனா இந்த எக்ஸ்பிளனேஷன் எனக்கு பிடிக்கல. இயேசு ஒரு திருடரா என்ற கேள்வியில நான் கேட்ட காரியத்துல நிறைய பேருக்கு என்ன அகேன்ஸ்ட் பண்ணி நீங்க கமெண்ட்ஸ் போட்டது. அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் நான் அடுத்த வீடியோக்களில் கொண்டு வரேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் நான் வீடியோ போட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணாதான் என்னோட வேலை. அதுக்கப்புறம் முடிவு உங்க கையில இருக்கு. ஓகேவா? இதுல நிறைய ஊழியக்காரர்களும் பதிவிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு உண்டான அந்த எக்ஸ்பிளனேஷன் நான் கிளாரிஃபிகேஷன் வீடியோ நான் போடுறேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். யாருக்காவது மன கஷ்டம் இருந்தால் தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க.